வணக்கம் திரு அஸ்வத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரெட்பிக்ஸினுடைய ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு போலீஸ். டெல்லியில் போய் முதல்ல வெல்ஃபேர் பார்ட்டி இந்த கைதை எப்படி உணர்றீங்க? வெல்ஃபேர் பார்ட்டி கண்டிக்க தான் செய்யுது. ஓகே. இப்போ இன்னொன்று, இந்த இஷ்யூ வந்து யூடியூப்பில் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. இப்போ இதுக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் போலீஸ் இங்கேருந்து டெல்லிக்கு போய் கைது பண்ணி வர அளவுக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமையாக பார்த்து கைது பண்ணுறதுன்றது ஒரு பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை, இப்போ சேலம் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி சேலம் தீவெட்டிப்பட்டியில் ஒரு கேஸ்ட் இஷ்யூ நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பல்லு பிடுங்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய வேங்க வயல் இஷ்யூ இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ ரம்ஜான் டைமில் கூட ஒரு இஃப்தார், பிஜேபி தரப்பு வந்து இஃப்தார் திறக்கிற வீட்டுக்குள்ளால் போயிட்டு அம்மாவையும் பையன் மேலேயும் கேஸ் போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா தலித்துகள், முஸ்லீம்கள் மீது இப்படி எல்லா பக்கமும் வந்து வன்முறை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு மேலாம் கேஸே ஒழுகலையே. இல்லை, அப்போ நீங்கள் இந்த யூடியூப் இஷ்யூவை மட்டுமே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு கேஸ் போடுறதுன்றது வந்து எந்த வகையில் வந்து இது சரி இல்லை? அதுதானே டைரெக்டாக அரசாங்கத்தை விமர்சனம் மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேருது, அரசின் மீதான விமர்சனங்களை. இல்லை, இப்போ அதனால தானே ஊடகத்தை அவங்க ஃபெலிக்ஸ் பேசுகிற ரெட்பிக்ஸில் பேசுனது வெவ்வேறு இஷ்யூஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் சவுக்கும் வந்து பேசுகிறாரு. அப்போ நீங்கள் வந்து பேசக்கூடிய முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டு தான் எல்லா யூடியூப் சேனல்ஸும் போடுறாங்க. அப்போ நீங்கள் டிஸ்க்ளைமரை வந்து நீங்கள் படிக்கிறாங்களா இல்லையான்றது எல்லா யூடியூப் சேனல்ஸ் போடும்போது முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் இதுக்கும். டிஸ்க்ளைமர் போடாட்டியுமே பேட்டி எடுக்கிற ஒரு பொறுப்பு எப்படி ஆக முடியும்? ஆமாம், ஆக முடியாது. அது அப்போ நீங்கள் வந்து இது ஜேர்னலிஸ்ட் மேலே மீதான தாக்குதல்ன்ற மாதிரி தானே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சவுக்கு பேசுகிறது சரியா தவறான்றது இன்னொரு பக்கம். சவுக்கு பேசுகிறது தவறாகவே இருக்கட்டும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னொரு யூடியூப் சேனல்ஸில் பேசுங்க. இல்லை, இப்போ சவுக்கு பேசுகிறது வந்து இந்த டிஎம்கே ஐடிவிங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சவுக்கு பேசுனதோட அந்த பழைய ட்விட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் வந்து அப்படி பேசிட்டார், நக்கீரனுக்கு எதிராக அப்படி பேசிட்டார், அதனால போலீஸ் ப்ரூட்டாலிட்டி வந்து சரி. சவுக்கு பொலிட்டிஷியன் கிடையாது. சவுக்கு ஒரு யூடியூபர். முன்னாடி ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துட்டு யூடியூபராக இருக்கிறார். நீங்கள் அவரை ஒரு டிஎம்கே மாதிரியான ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டி வந்து டீல் பண்ண முடியாதா அப்படின்றது இருக்குல்ல. நிச்சயமா. ஒரு 50-60 வருஷமாக கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு யூடியூபர்ஸ் ஒரு 10 பேரை வச்சுட்டு நீங்கள் ஒரு சவுக்கு டீல் பண்ண முடியாதா? போராட்டத்துல எல்லாம் இப்போ பெண்களை தொடப்பத்தை வச்சு போராட்டம் பண்ண வைக்கிறது இல்லை, அது கூட இதெல்லாம் என்ன உணர்த்துது? அரசாங்கம் ஒரு தனிநபருக்காக இவ்வளோ கீழே இறங்கி வரணுமான்றத இல்லை, அரசாங்கம் பார்க்க வேண்டிய வேலை, கவர்னன்ஸ் பண்ண வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அதுதான் இந்த தீவெட்டிப்பட்டி இஷ்யூவாக இருக்கலாம், வேங்கவயல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை முஸ்லீம்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறையாக இருக்கலாம், இல்லை தினம் மின்சார வெட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ இஷ்யூஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அரசு வந்து இது ஏதோ வந்து சவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான ஆளுன்ற மாதிரி இப்போ மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் தான் கைது பண்ணி சவுக்கை வளர்த்து விடுது. இப்போ சவுக்கு அரெஸ்ட் ஒரு புறம் இருக்கட்டும், அது சரி தவறுன்றதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஊடகவியலாளர்களை கைது பண்ணுறது எப்படி பார்க்க? இந்த போக்கு வந்து முன்னாடி ஷபீர் அகமது இருக்கிறார். அவரை ஆன்லைன் ட்விட்டர் ஸ்பேஸில் வந்துட்டு பேர் என்ன, சாய் லட்சுமிகாந்த் வந்து ஆர்எஸ் பாரதி பையன் வந்து மிரட்டுறாரு. அப்போ நீங்கள் ஆன்லைனில் டிஎம்கேக்கு எதிராக ரொம்ப மைல்டாக கிரிட்டிக் வச்சா கூட அவர்கள் மீது மோசமான சொல்லலை. தண்ணி நிற்கிதுன்னு எடுத்து போட்டார், அவ்வளோதான். சென்னையில் தண்ணி நிற்கிது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. தண்ணி நிற்கிறது வீடியோவாக இருக்குது, லைவாக இருக்குது, நியூஸ் மினிட்ல லைவாகவே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது ஷபீர் மீதும் எந்த அட்டாக் அது? இப்போ ஆன்லைனில் இண்டிவிஜுவல்ஸ் யாராச்சும் டிஎம்கே மேலே கிரிட்டிக்காக ஒரு ஜென்யூன் கிரிட்டிக் வச்சா கூட அவங்க மேலே ஒரு வைலன்ஸாக அக்ரெசிவாக தாக்குறது வந்து இன்டாலரன்ஸை தான் காட்டுது. ஓகே, பொலிட்டிக்கல் இன்டாலரன்ஸை தான் காட்டுது. ஏன் அதை அப்படி ஒரு பக்குவம் இல்லையா? இல்லை, இப்போ வந்து திமுக ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டி. அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற பழைய தரப்பு யாராச்சும் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ இந்த தரப்பு வந்து என்னவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது இருக்குல்ல. இவர்கள் பண்ணுறது பேக்ஃபயர் தான். திமுகவுக்கு இந்த ஆன்லைனில் இருக்க டிஎம்கே ஐடிவிங்க பின்னாடி குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஓகே, எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க இந்த மாதிரியான கைதுகள்? நீங்கள் ஆன்லைனில் நடக்கக்கூடிய கடந்த 3 வருஷமாக நடக்கக்கூடிய இஷ்யூ, சென்னை பெருவெள்ளத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டே போக முடியுமே. அப்போ டிஎம்கே மேலே யாராவது விமர்சனம் வச்சாவே அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணுறது, தனி மனித தாக்குதலுக்குள்ளால கொண்டு போகிறது. இல்லை, திமுகன்ற ஒரு கட்சி என்ன சொல்கிறது, மனித உரிமைகளுக்காகவும்
சிறை சித்திரவதைகளுக்கு எதிராகவும் கஸ்டோடியல் டார்ச்சர்களுக்கு எதிராகவும் பேசிய ஒரு கட்சி இந்த ஆட்சியில் முதலமைச்சர் பேசியிருக்காரு. பொருட்காட்சியில் அவர் மிசால் அவரை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சிலையை வச்சுருந்தாங்க. ஜெய்பீம் படம் பார்த்துட்டு வந்து பேசினார். சரி, அந்த ஆட்சியில் எப்படி நடக்குது? ஆமாம், இப்போ நீங்கள் சேலம் தீவெட்டிப்பட்டியில் பிபிசியில் நியூஸ் இருக்குது, லைவாக இருக்குது. அந்த பொதுமக்கள் தலித் மக்கள் வந்து சொல்கிறாங்க, எங்களை தான் போலீஸ் அடித்தாங்க, எங்கள் மீது தான் தாக்குதல் நடக்குது அப்படின்றாங்க. அந்த இஷ்யூ நீங்கள் பேசப்பட வேண்டிய இஷ்யூ. நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறீங்கன்னா அந்த இஷ்யூவை பேசியிருக்கணும். அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்குள்ளால உள்ள விடலைன்ற தலித் மக்களோட ஒரு குற்றச்சாட்டு நடந்துச்சு, ஒரு சின்ன ஒரு வன்முறை நடந்துச்சு, அந்த இஷ்யூ பேசப்படலை. இந்த மாதிரி தொடர்ந்து தினம் இஷ்யூஸ் நிறைய இந்த மாதிரி அரசாங்கத்தை தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அரசோட முக்கியமான பிரச்சனைகள் அவங்க சொல்லக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ். நாங்கள் வந்து ஐரோப்பாவிற்கு நிகராக இருக்கிறோம். இந்த திமுக கவர்மெண்ட் வந்து வந்தோன்னு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிஆர் ஒர்க்கை வந்து ஆன்லைனில் பிஆர் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. வந்தோன்னே இந்த நரிக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு மாலை கொடுத்தாங்க. அப்புறம் அது கூட யூடியூப்ல எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. திருப்பி அந்த அம்மா வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஒரு பையன், சின்ன ஸ்கூல் பையனுக்கு ட்ரெண்ட் ஆனா அப்துல் கலாம்னு நினைக்கிறேன் அந்த பையன். ஆமாம், இப்போ இந்த மாதிரி ஆன்லைனில் ட்ரெண்டிங்கை வந்து இவங்களோட பிஆர் ஆக்டிவிட்டியாக தான் பாலிடிக்ஸே பார்க்குறாங்க. பாலிடிக்ஸ் மொத்தமே, திராவிடியன் பாலிடிக்ஸ் மொத்தமே பிஆர் பாலிடிக்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சிஎம்மோட கவர்மெண்ட். இப்போ நீங்கள் அவங்க இஷ்யூஸ்லாம் பாருங்களேன், அந்த அப்துல் கலாம் அந்த பையனாக இருக்கலாம், இல்லை நரிக்கூர் சமூகத்தை அந்த அம்மாவாக இருக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யார் யாரெல்லாம் ட்ரெண்ட் ஆகிறாங்களோ, இந்த முதல்ல யூடியூபர்ஸ் எல்லாரையும் முதல்ல ஒரு டீ பார்ட்டி ஒன்று கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாரையும் வந்து உள்ளே எடுக்கிறாங்க. என்ன காரணத்துக்கு எடுக்கிறாங்க? அப்போ அந்த யூடியூபர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் யூடியூபர்ஸ் என்ன பேசியிருக்கணும்? தமிழ்நாட்டில் இவ்வளோ இஷ்யூ நடந்துகிட்ருக்கு கடந்த 3 வருஷமாக. இப்போ இந்த இஷ்யூஸ் எதையுமே பேசாமல் அந்த பல்லு பிடுங்கின ஆஃபீஸரை பற்றி பேசலை, போகிறவரவனுக்கு எல்லாத்துக்கும் பல்லு பிடுங்கிட்டு இருக்கிறாரு, டென்டல் டாக்டர் மாதிரி. அப்போ இது நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட ஸ்டேட்டை கொடுக்குறதுன்றது ரொம்ப வயலன்ஸ். இது ஏன் போலீஸ்கிட்ட ஸ்டேட்டை கொடுக்கணுன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, கொடுத்துட்டாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இப்போ நீங்கள் இவ்வளோ இஷ்யூஸை வந்து நீங்கள் போலீஸ் தானே டஜன் கணக்கில் கஸ்டோடியல் டெத்தை நீங்கள் வந்து எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் அது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக டீல் பண்ணியிருக்கணும்ல. உங்கள் ஆட்சியில் தானே நடக்குது. இது 12 பேருக்கு மேலே இருக்குது அஃபிஷியலி. அன்அஃபிஷியலாக எத்தனை இருக்குதுன்னு தெரியல. நேற்று இந்த தேனி பக்கம் வந்து அந்த பக்கம் பொதுமக்கள் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி தினம் இஷ்யூஸ் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட ஸ்டேட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன கவர்னன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பிஆர் ஒர்க்குக்கு ஒரு ஆட் ஏஜென்சி மாதிரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. திராவிடியன் மாடல்னு நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வர முன்னாடி ஒரு ஸ்க்ரோல் ஆட் மாதிரி தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்களா என்ன? இன்னொரு புறம் இந்த கைது சவுக்கு சங்கர் கைதை கூட விட்டுருங்களேன். இப்போது ஃபிலிக்ஸனுடைய கைதை வந்து ஊடகவியலாளர்களும் சரி, ஜனநாயகவாதிகளும் சரி, பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சரி கண்டிக்க தயங்குறாங்களே. இல்லை, இப்போ சிலர் கண்டிச்சிருக்கிறாங்க, எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலான இயக்கங்கள். இல்லை, இவங்க வந்து டிஎம்கே வந்து பிஜேபியை காமிச்சு தான் முஸ்லீம்கள்ட்ட ஓட்டு வாங்குறாங்க. பிஜேபி வந்துடும் ஓட்டு போட்டுரு, தலித்துகள்கிட்ட பிஜேபி வந்துடும் ஓட்டு போட்டுரு. கிட்டத்தட்ட பிஜேபியை காமிச்சு ஒரு பயத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. பிஜேபி ஃபாசிஸ்ட் பார்ட்டி தான் அது வைப்போம். ஆனால் பிஜேபியை காமிச்சு இங்கே ஒரு அலையன்ஸ் ஒன்று இருக்குது, டிஎம்கே, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் இருக்குது. இப்போ இந்த அலையன்ஸில் இருக்க பார்ட்டிஸ் வந்து என்ன, அவங்க தான் பேசணும். இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பேசணும். அவங்க வந்து ஸ்டேட் வைலன்ஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்க்கு ஸ்டேட் வைலன்ஸ்னால் என்னன்னு தெரியும். அப்போ சேலம் இஷ்யூவை கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பேசியிருக்கணும், நிறைய விஷயம் பேசியிருக்கணும், பேசலை. அப்போ எதையுமே பேசாமல் ஃபெலிக்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுன்றது, ஃபெலிக்ஸ் பேசுகிறதுல அந்த யூடியூப்பில் எல்லாமே தானே இருக்குது. இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஆப்ஸு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் இருக்கிற க்ளப் ஹவுஸு, ஸ்பாட்டிஃபை, இது இருக்க மாதிரியான எல்லா இதுக்குள்ளாலேயும் உள்ளே வந்து யூத் யார் யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுகிறாவோ அவங்களோட எல்லா மூமெண்ட்லேயும் அவங்களோட பர்சனல் டேட்டாஸை எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னா அந்த பர்சனல் டேட்டாஸை வச்சு அவங்கள டார்கெட் பண்ணுறது. இது ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி இவங்க எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயங்கும்போது நான் இயல்பாக அருண்கிட்ட வரேன், அருண்கிட்ட வந்து பேசுகிறேன், ஒரு ஆன்லைனில் வந்து மீட் பண்ணுறேன், பேசுகிறேன், ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறோம். அப்படியே ஒரு காலப்போக்கில் அருணுக்கும் எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கப்புறம் அருணை பற்றி எனக்கு தெரியும் சில விஷயங்கள், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களை பற்றியான நாளைக்கு நீங்கள் ஏதோ டிஎம்கே கிரிட்டிக் வைக்கிறீங்கன்னா உங்களை பற்றியான அந்த டேட்டாஸை வச்சு அட்டாக் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ யூடியூபர்ஸ் வந்து இவங்க செந்தில்வேல் மாதிரியான தமிழ் கேள்வி செந்தில்வேல் இருக்கிறாரு,
அவர் ஒரு சேனலில் மாஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக போகிறாரு. ஆட்சி வருது. ஆட்சி வந்தோடனே இப்போ வந்து இந்த எலெக்ஷன்லாம் ஸ்ட்ரெயிட்டாக டிஎம்கேக்கு தான் கேம்பெயின் பண்ணுறாரு. இப்போ அவரெல்லாம் ஊடகவியலாளரெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஒரு கட்சியினுடைய மேலே போய் ஆதரவாக ஓட்டு கேட்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு திமுக கார் தான் அவரே கிளைம் பண்ணுறாரு. அப்போ அவர் பேசுறதுல வந்து அங்கி அணிந்த சங்கின்னு ஒன்று போடுறாரு. யாரை சொல்றாருன்னா ஃபாஸ்டர் ஜார்ஜ் பொன்னையா கைதானார்ல கன்னியாகுமரியில். இப்போ அவரை வந்து தமிழ் கேள்வி செந்தில் உள்ள அங்கி அணிந்து தலைப்பு இப்படி தான், அங்கி அணிந்த சங்கி ஃபாஸ்டர் ஜார்ஜ் பொன்னையா. ஒரு ஃபாஸ்டர் கிறிஸ்டின் ஃபாஸ்டரை சங்கின்றார். எப்படி ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, பிஜேபி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ஃபாஸ்டரை ஒரு மைனாரிட்டி மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் இது விஷயம் என்னென்னா ஜோடா யாத்திரை, பாரத் ஜோடா யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து ராகுல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ராகுல் ஸ்டார்ட் பண்ணும்போது ராகுல் பக்கத்தில் ஃபாஸ்டர் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோவும் இருக்குது. அப்போ இப்போ ஃபாஸ்டர் எப்படி இப்போ சங்கிலிருந்து அவர் வெளியே வந்துட்டாரா தீர்த்தம் தெளிச்சு? அப்போ இவங்க எல்லாத்தையுமே வந்து பச்சை மஞ்சள் நீலம் திமுக எடுத்து பேசுனா அவன் சங்கி. கிட்டத்தட்ட அந்த பிளாக்மெயிலில் பாரஞ்சித்தை சொல்லலையா? கிட்டத்தட்ட நீல சங்கின்றது, பச்சைன்றது, இல்லைன்னா வெள்ளைன்றது, கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு எதிரான அந்த டெமோக்ராட்டிக் சூழல் இருக்குல்ல, அண்ணா திமுக. அப்போ நீங்கள் அந்த அரசியல் சூழலை ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆன்லைனில் உட்காந்துட்டு. அது ஆன்லைன்ன்றது நம்ம வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக்னு தட்டி விட்டுட்டு போக முடியாது. இல்லை, அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இல்லை, நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கட்சிக்கு இருக்குல்ல. இல்லைடா ரொம்ப போகக்கூடாது, ஒரு கட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை கெடுத்துறாதீங்க அப்படின்னு கண்டிக்கணும்ல கட்சி. நாங்கள் வெல்ஃபேர் பார்ட்டி வந்து சூமி வண்ணக்காவியங்கள்னு அந்த பாட்காஸ்ட் மேலே கேஸ் போட்டிருந்தோம். இது ஒரு தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு 7 வழக்குகள் வந்து அந்த சூமி வண்ணக்காவியங்கள்ன்ற அந்த பாட்காஸ்ட் மேலே போட்டிருந்தாங்க. அந்த பாட்காஸ்ட்டுக்கு லட்சக்கணக்கான வியூஸ். அந்த பாட்காஸ்ட் முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு பேசியிருக்கு. அந்த ஆடியோஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்து ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலித்துகள் குறித்து கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாங்க. அந்த தரப்பு வந்து எம்பி கனிமொழியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. எம்பி கனிமொழி விஷுவலி வராங்க. அவனுங்க வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்ட திமுக ஆதரவான தரப்பான். அவங்களோட பொலிட்டிக்கல் லெகசி, அந்த பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாரல், அதுவே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு எம்பி வந்து லைவில் பேசுகிறாங்க, இவனுங்க அவ்வளோ மூஞ்சியை மறைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா அவனுங்களோட பாட்காஸ்ட் முழுக்க அவ்வளோ வக்கரத்தோடு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட ஜெயலலிதா குறித்து, முஸ்லீம்கள் குறித்து, எல்லாரும் குறித்தும். அதுக்கு ஆடியோஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாச்சு. கொடுத்து 2 மாதம் ஆச்சு. 3 மாதம் வரைக்கும் எஃப்ஐஆர் இருக்கும், 90 days வரைக்கும். 2 மாதம் ஆச்சு, இன்னும் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை. ஏன் அதுல எல்லாம் இந்த இவ்வளோ தாமதமாகுது? டிஎம்கே ஆதரவு தரப்புன்னு தான் அவங்க ட்விட்டர் ஸ்பேஸ்லேருந்து எல்லாத்துலேயும் இயங்கிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாலேருந்து எல்லாத்துலேயும். திமுக ஆதரவாக இருந்தாலும் தவறுனா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்ல. காவல்துறையை நானும் நான் அந்த ஆடியோலாம் கேட்டதில்லை, பட் அந்த விஷயம் கேள்விப்பட்டேன். கனிமொழி அந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப பிலோ த பெல்ட் பேசுவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. ஏன் அப்போ அது தவறுனா காவல்துறை எல்லாட்டையும் ஒரே மாதிரி தான் நடக்கணும்? அப்போ காவல்துறை வந்து யாருக்கா, அப்போ போலீஸ்க்கான ஸ்டேட்டாக அது மாறுது இல்லை? காவல்துறை நினச்சா இல்லை, இப்போ அதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துறது இல்லையா? அதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துறது தான், ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்துறது தான். அதை பெண் எம்பி போகிறாங்கன்றதே பிரச்சனை அதில். அதனால தான் வந்து, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த இஷ்யூ, இவனுக்கு இவ்வளோ மோசமாக பேசுகிறானுங்கன்ட்டு. ஏன்னா ஸ்பாட்டிஃபை இஸ்லாமியர்களை இழிவாக பேசியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. பெண்கள் நுப்பூர் சர்மாவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தைகள் தான் பேசுவாங்க. அப்போ நீங்கள் நுப்பூர் சர்மாவுக்கு அவ்வளோ பொங்குன கட்சி திமுக. கிட்டத்தட்ட நவீன் நாயகம் குறித்தெல்லாம் அப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட அந்த தரப்பு தான் நீங்கள் வந்து இந்த பச்சை வெள்ளை நீலம் இந்த மாதிரியான கலர் டேக்ஸ்லாம் கொடுத்து மைனாரிட்டிஸை ஃபேசிஸ்டோட ஈக்குவலைஸ் பண்ண தரப்பு. இந்த டிஎம்கே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தரப்பு தான். டிஎம்கேக்கு கிரிட்டிக் வைக்கக்கூடிய தரப்பை, இல்லை டிஎம்கேக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை கிட்டத்தட்ட சங்கியோட ஈக்குவலைஸ் பண்ண தரப்பு அந்த எஸ்விகே மாதிரியான தரப்பு. இப்போ அந்த மாதிரியான தரப்புகள் வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன். அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்லேருந்து ஒரு கேடராக உள்ள வந்து நான் வந்து ஒரு திமுகவில் வேலை பார்க்குறேன்ற ஒரு தரப்பு இல்லை. நான் போன இன்டர்வியூலேயும் ரெட்பிக்ஸ்லேயும் கொடுத்துருந்தேன், மற்ற இதுலேயும் கொடுத்துருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன், இவங்க ட்ரெடிஷ்னலாக ஒரு பார்ட்டிக்கு முன்னாடி போவாங்க, போய் கட்சியில் சேர்ந்து உறுப்பினராகி ஒரு மாவட்டம் இப்படி ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய தரப்பு. ஆனால் இவனுங்க ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான வியூஸ் இருக்குல்ல, இதன் வழியாக பொலிட்டிக்கலில் இருக்க பவரில் இருக்கக்கூடிய தரப்பை டீல் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, அந்த சமிகா பர்வீன் இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல், அதுக்கும் போய்ட்டு கனிமொழி பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டிலாம் நார்மல் பேட்டி. அப்போ அந்த பிஆர் ஒர்க்கை டிஎம்கே தெளிவாக பண்ணுறாங்க.
இல்லை அது எல்லாருமே எல்லா கட்சியும் பண்ணுறாங்க. மதன் கௌரிகிட்ட பேட்டி கொடுக்குறது, இர்ஃபான்கிட்ட பேட்டி கொடுக்குறது. இந்த இது ஏன்னா இப்போ ஒரு பத்திரிகையில் ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை ஒரு ஊடகத்திலேயோ போய் உட்காந்தா எதிர்கேள்விகள் வரும், அவங்ககிட்ட வராது. அது ஒரு ஜாலியான இன்டர்வியூ. அவங்கக்கிட்ட இருக்க ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் அது. அது அவங்க கிரிட்டிக்கலாக கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன சாப்பிடுவீங்க, நீங்கள் பொலிட்டிக்கல் டிபேட் என்னன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சவுக்கு சங்கர் வந்து பொலிட்டிஷனா இல்லையா, அவர் பேசினா தப்பா சரியான்றது விட்டுருங்க. அப்போ பொலிட்டிக்கல் டிபேட்டை நீங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் சூழலை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும்ல. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கிறீங்க, உங்கள் கட்சிக்கு மீது எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நான் பொலிட்டிக்கலாக உங்களை கேன்சல் பண்ணணும். பொலிட்டிக்கலாக பேசியோ பிரச்சாரம் செய்தோ அருண் வச்சிருக்கிற கட்சியை நான் கேன்சல் பண்ணணும். ஆனால் நான் பொலிட்டிக்கலாக இல்லை, என்கிட்ட பவர் இருக்குது, அதனால் நான் போலீஸை பயன்படுத்தி அருணை நான் என்னவும் பண்ணுவேன். அது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் கட்சியில் மாற்று கருத்து இருக்கலாம், இல்லை வேறு கட்சியோடு இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த கட்சியோட பாலிடிக்ஸ் இது தான், சவுக்கு பேசுனது இதுதான் அப்படின்றதுக்குள்ளால நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஃபெலிக்ஸ் ஒன்றும் இல்லை, பேட்டி எடுக்க வந்தவர் கைது பண்ணிங்கன்னா நாளைக்கு யாரை பேட்டி எடுக்க முடியும்? பேட்டி எடுக்கிற எல்லா ஜேர்னலிஸ்ட்டையும் கைது பண்ணி, நீ ஏன்டா போய் பிஜேபி காரன்ட்ட பேசுகிற, நீ ஏன் போயிட்டு அதிமுகவில் பேசுகிற, நீ ஏன் திமுகவில் பேசுகிறேன்னு மாற்றி நான் போலீஸை வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்களா? பொலிட்டிக்கல் விஷயத்த போலீஸை வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்களான்றது இருக்குல்ல. அதுவும் ஜேர்னலிஸ்ட்டை கைது பண்ணாங்கன்னா இது எப்படி சரியா இருக்கும்? இது எதை நோக்கி போகும், எங்கே போய் இல்லை அவங்களுக்கு திமுகவுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா, இல்லை ஆஃபீஸர்ஸ் கையில் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கையில் ரன் பண்ணுறாங்க, ஏன்னா ஆஃபீஸர்ஸ்க்கு பாலிடிக்ஸ் தெரியாது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? ஒரு சிஎம் வந்து கொடைக்கானல் போயிருக்கிறாரு. திருப்பி இவங்க வந்து ஆட்சியாளருக்கு தெரியாமலாம் இல்லை, நான் ஆஃபீஸர்ஸ் வழியாக நீங்கள் பாலிடிக்ஸை டீல் பண்ணிங்கன்னா அது ஆபத்து. அது இப்போ நீங்கள் கலைஞர் பீரியடில் கலைஞருக்கு எதிராக அவ்வளோ அவதூறு பேசுவாங்க, ஆனால் கலைஞர் ஒரு சட்டாரிக்காக அடிச்சு விட்டுட்டு போயிடுவார். பிஜேபி இருக்குது, பிஜேபியை காமிச்சு திமுக என்ன வேலை பண்ணனா தனக்கு எதிரான கிரிட்டிக்கை எதையுமே உருவாக்காத ஒரு சூழலை வந்து வச்சிருக்குது. அது ஆபத்து தான். அது அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல. நாளைக்கு எடப்பாடி ஆட்சி வருதுன்னா அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சைலண்டாக தான் இருக்கணும் எல்லாரும். இவங்க இப்போ அமைதியாக இருக்கிற எல்லாரும் யார்கிட்டையும் போய் சாலிடாரிட்டி கேட்க முடியாது. அப்பயும் நம்ம தான் பேசணும். யார்கிட்டையும் உங்களால் சாலிடாரிட்டி கேட்க முடியாது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எதை வச்சுட்டு கேட்பீங்க? இப்போ இவர் வந்து பெண்களை குறித்து பேசினாருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அந்த சவுக்கை வந்து மெயில்சாவனிஸ்டிக்னு சொல்லுங்கள், கேன்சல் பண்ணுங்கள், அந்தால் பொறுக்கின்னு சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து சவுக்கு அப்படி பேசினாருன்னா உங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட லாங்குவேஜ் என்ன? அப்போ நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் ஆதரிக்கிறீங்கல்ல. சவுக்கோட லாங்குவேஜ் மட்டமான பாலிடிக்ஸ்க்கு ஒவ்வாத லாங்குவேஜ்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்களோட லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? ரெண்டுமே ஒரே லாங்குவேஜ் தான். நிச்சயமா அந்த லாங்குவேஜை பொலிட்டிக்கல் கல்ச்சருக்குள்ளால நீங்கள் எப்படி உள்ள அனுமதிக்க முடியும்? அப்போ இவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாப் மென்டாலிட்டியில் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் லாங்குவேஜை தூக்கிட்டு வந்து உள்ளே வைக்கிறாங்கல்ல. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கலாம், இன்னும் திமுக இருக்கக்கூடிய தரப்புகளாக இருக்கலாம். இப்போ இந்த சைதை சாதிக்குன்ற மாதிரியான ஆட்களை வச்சுட்டு அது ஒரு பக்கம் பிரச்சனையாக போகுது. அப்போ இன்றைக்கி இந்த ஆன்லைனில் நான் ஒரு 2 நிமிஷம் ட்விட் போட்டேன்னா அது ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு போகும் வியூஸு. அப்போ அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் இவங்க வந்து இந்த மாற்றம் இருக்குல்ல, இந்த 2017க்கு பிறகு தான் தமிழ்நாட்டிற்குள்ளால இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வளருது. இது ரொம்ப ரீசெண்டான விஷயம். 2015க்கு முன்னாடி யூடியூப் கிடையாது. ஆமாம், இப்போ லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் புதுசாக உருவான ஒரு பிளாட்ஃபார்ம் தானே. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து திடீர்னு பூமிங் வருது, திடீர்னு ஒருத்தர் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகுறாரு. அதற்கு முன்னாடி 2015க்கு முன்னாடி வாட்ஸ்அப்பும் கிடையாது. அப்போ 2015 காலகட்டத்திற்கு பின்பான இந்த ஆன்லைன் பூமிங்கை வந்து புரிஞ்சுக்க முடியாமல் பல அரசியல் கட்சியில் உள்ள தரப்புகளும் வந்து குறிப்பாக திமுகவில் உள்ள தரப்புகளில் சிலருக்கு புரியுது, சிலருக்கு இதோட ஆபத்தும் புரியல. அப்போ அந்த ஆபத்து புரியாமல் நீங்கள் வந்து திடீர்னு ஒருத்தன் ப்ராப்ளம் ஆகலாம், திடீர்னு வீழ்ச்சி ஆகலாம். இப்போ சவுக்கு சங்கர் என்ன பொலிட்டீஷியனா? இல்லை, அவர் யூடியூப்பில் பேசுகிறாரு, லட்சக்கணக்கில் வியூஸ் வருது. இப்போ நீங்களும் பேசுங்க, கவுண்டர் வச்சா வரப்போகுது. அதுதானே ஜனநாயகம். நீங்கள் கவுண்டர் வைங்க. சவுக்கு சங்கர் ஒன்றுமே இல்லைன்னு கூட சொல்லுங்கள். சவுக்கு சங்கர் பேசினாருன்னா நீ பேசுறதெல்லாம் போய் என்கிட்ட நீ வாதத்துக்கு வான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் அவங்களால மோசமான லாங்குவேஜில் பேசுகிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இது அவர் மோசமான லாங்குவேஜ். இப்போ யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன பேசுகிறாரு, என்ன லாங்குவேஜில் பேசுகிறாரு? நான் சொல்கிறது கேவலமான லாங்குவேஜில் தானே அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த லாங்குவேஜை வந்து நம்ம எப்படி ஆதரிக்க முடியும் பொலிட்டிக்கல் கல்ச்சரில்? அப்போ இது ஜேர்னலிஸ்ட் ஃபெலிக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இது வந்து சுத்த அபத்தம் தான். இதுக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கிறதே பார்த்தா ஷாக்காக தான் இருக்குது. இல்லை, நானும் பார்த்தேன்.
பத்திரிகையாளர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஒரு பெரிய அமைதி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. அது பயமா இல்லை மேபி என்னவா வேணா இருக்கலாம். இல்லை, அது பயம்ன்றது எப்படின்றது புரியலல்ல. நீங்கள் வந்து கைது பண்ணியிருக்கிறீங்க, நம்ம வந்து இவனை ஃபாசிஸ்ட்ன்றோம் பிஜேபியை. அப்போ டிஎம்கே ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்கிறோம். நீங்கள் அதுக்கிட்ட ஆர்கியூ பண்ணுங்கள். ஃபெலிக்ஸோட கைதை யார் எதிர்க்கணும், இந்த தரப்பை யார் ஆதரிக்கணும்னா பொலிட்டிஷியன்ஸ். அந்த பொலிட்டிஷியன்ஸ் என்னவா இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட ஸ்டேட் வைலன்ஸ் தான் அது. அப்போ நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்கன்ற, நீங்கள் பேசுகிறது அபத்தம்னு சொல்லுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸ்டேட்டை நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா, ஸ்டேட்டை நீங்கள் பிஹேவ் பண்ண விட்டிங்கன்னா அது மோசமாக தான் இருக்கும். நாளைக்கு போலீஸ் யாரையும், அஸ்வத்தா இருக்கலாம் இல்லை நீங்களாக இருக்கலாம், யாரையும் என்னவும் பண்ண முடியும். போலீஸ் நினச்சிச்சுன்னா யாரையும் என்னவும் பண்ண முடியும். போலீஸ் கையில் நீங்கள் பாலிட்டிக்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க. நீங்கள் மற்ற ஏன் தீவட்டிப்பட்டி இஷ்யூ வந்து என்ன, போலீஸ் தானே வைலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன்லி ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது, அந்த மக்கள் பேசின வீடியோஸ் இருக்கு, அந்த பல்லு பூடுங்கின ஐபிஎஸ் ஆஃபீஸரோட வீடியோஸ் இருக்கு, மக்கள் பேசின வீடியோஸ் இருக்கு. இப்போ அங்கெல்லாம் என்ன ஆக்ஷன், கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து என்ன பேசுனாங்க? 12 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க கஸ்டோடியல் டெத்தில். இப்போ அதுக்கும் ஒன்றும் பேசலையே. இப்போ ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ் எல்லாத்தையும் கோட்டையை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத சவுக்கு சங்கரை பிடிச்சி ஏதோ தமிழ்நாட்டோட முக்கிய எதிரி, அவருக்கு வந்து பிஜேபியோட லிங்க்கு, அதிமுகவோட லிங்க்கு, இப்போ பெரிய பெரிய கான்ஸ்பிரசிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை தான் நீங்கள் புரோக்கர்னு சொல்கிறீங்க, அவங்க மொழியில் சொல்கிறேன், புரோக்கரு இல்ட்ரீட்டடாக ஏதோ வார்த்தை சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் எதுக்கு கைது பண்ணி இன்னும் வந்து பெரிய ஆளாக்குறாங்க? இப்போ நீங்கள் நேற்று வந்து வானதி ஸ்ரீனிவாசன் வந்து பேசுகிறாங்க, எங்களை குறித்து தான் சவுக்கு வந்து மோசமாக பேசினார், ஆனால் நாங்கள் விட்டுட்டோம். பெரிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி மாதிரி அவங்க வந்து கருத்து சொல்கிறாங்க. எங்களை குறித்து தான் பேசுனாங்க, நாங்கள் வந்து இது பண்ணலை, டிஎம்கே ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற டோனில் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் இந்த நேற்று முளைச்ச காலம்லாம் பேசுகிற மாதிரி பிஜேபி எல்லாம் பேசுகிறதுக்கு திமுக விட்டுக்கிட்டு இருக்கா? இப்போ அந்தளவுக்கு தான் திமுகவோட கவர்னன்ஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. நேற்று முளைச்ச தரப்பெல்லாம் வந்து டிஎம்கேக்கு வந்து இதுதான் டெமோக்ரஸி, இதுதான் வந்து ஜனநாயகம்னு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே உள்ள ஜேர்னலிஸ்ட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்றது, அவங்க மந்த்லி சேல்ரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சேலரிக்கு அவன் நேர்மையாக இருக்கணும். அவனால் பேசுனா நீங்கள் வந்து இது ஒரு நெட்வொர்க் மாதிரி, நீங்கள் அவனை தூக்கி ஜாபை வந்து ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த இடத்துல ஜேர்னலிஸ்டோட கத்தி மாதிரி தான் இந்த பக்கத்து வேறு எங்கேயும் போவான், வேறு எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. வந்து தமிழ் கேள்வி செந்தில்வேல் மாதிரி ஆட்சியில் போனாலும் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். வேறு என்ன இதுக்குள்ளால எடுக்க முடியும்? நீங்கள் ஏன்னா ஸ்டேட்டை கண்ட்ரோல் வச்சுட்ருக்கீங்க. இப்போ புதிய தலைமுறையிலேருந்து நியூஸ் அவனுக்கு போக முடியுமா? புதிய தலைமுறையில் ஃபயர் பண்ணுறாங்க, ஃபயர் பண்ணிட்டா வெளியே வந்து யூடியூப் சேனல் தான் ஆரம்பிக்க முடியும். அரண்சை ஏன் பேசியிருக்கணும்ல? அரண்சை வந்து சொல்கிறாருல்ல, ஆசிஃப் சொல்கிறாருல்ல, ஆசிஃபை வந்து அன்னைக்கு வேலையை விட்டு தூக்கும் போது ப்ரொஃபஸர் ஜவஹர்லா கூட சொன்னார், குறிப்பார்த்து வந்து ஆசிஃபை வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க ஒரு முஸ்லீம்ன்றதுனால இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆசிஃப் வந்து வெளியே வந்து அரண்சைன்ற ஒரு யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெளியே வேறு எங்கேயும் போக முடியும்? இப்போ அந்த ஆசிஃபுக்கு அந்த அரண்சைக்கு வந்து தெரியாதா ஸ்டேட் வைலன்ஸ்னால் என்னன்னு தெரியாதா? அரண்சை பேசட்டும், சவுக்கு பேசுறது கேன்சலே பண்ணட்டும். சவுக்கு விட்டுருங்க, ஃபெலிக்ஸ் அரெஸ்ட்டை கூட. ஆமாம், ஃபெலிக்ஸையும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? அப்போ உன் சேனலில் பேசின எல்லா சேனலில் பேசுகிறதுல பல்வேறு கெஸ்ட்டு வருவாங்க, ஒவ்வொரு சேனலுக்கும் பல கெஸ்ட்டு வருவாங்க, பல கெஸ்ட்டு பல விஷயமா பேசுவாங்க. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஜேர்னலிஸ்ட் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் பேசுனதுக்கு நான் தான் பொறுப்பு, இல்லைன்னா என் பார்ட்டி பொறுப்பு. அதுக்கு எப்படி ஜேர்னலிஸ்ட்னா இப்போ நாளைக்கு பிஜேபி காரண்ட்டை கேட்கலாம், ஒய்ஆர்எஸ்ட்டை கேட்கலாம். ஏன் எச்ராஜா கிட்ட அவ்வளோ பேர் பேட்டி எடுத்துருக்குறாங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எச்ராஜா ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாரு. அப்போ எச்ராஜாவை கேள்வி கேட்டவனும் நீ தான் அவனை தூண்டுன அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? எச்ராஜா அவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாரு. எச்ராஜா கிட்ட பல ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த இப்போ ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உள்ளே தான் இருக்கணும். அப்படி பார்த்தா எச்ராஜாவை எப்படி அப்படி பேச தூண்டுனீங்க? நீங்கள் என்ன வேணாலும் என்னை தூண்டலாம், நான் பேசினா நான் தான் பொறுப்பு. அப்படின்னா பிஜேபி காரன்ட்ட யாருமே கேள்வியே கேட்கக்கூடாது. ஃபெலிக்ஸ் அரெஸ்ட்னா பிஜேபி காரன்ட்ட யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பிஜேபி காரங்கெல்லாம் மோசமாக பேசுகிறாங்க. பிஜேபி காரங்க மோசமாக பேசுறதுக்கெல்லாம் காரணம் ஜேர்னலிஸ்ட், பிஜேபி காரங்க கிடையாது. பார்க்கலாம், ஒரு பாரம்பரியமிக்க கட்சி இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் இயக்கங்களும் இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அமைதி காத்தால் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்ற
விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது, அரசு இதை எதை நோக்கி கொண்டுட்டு போகும், தன்னை மறுபரிசீலனை செஞ்சுக்குமா அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் இந்த மிக்க ரொம்ப நன்றி.